தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். எளிமையான முத்திரைகளை பார்த்துட்டு வரோம். நிறைய அன்பர்கள் இதை பார்த்து பயின்று பலனடைந்து வருகின்றீர்கள். இன்றைக்கு ஒரு அருமையான முத்திரை பார்க்க போகிறோம், பிராண முத்திரை. இப்போ நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது தான். அதில் கண்கள் மிக அற்புதமான ஒரு உறுப்பு. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு. அந்த கண்களை பாதுகாப்பது நமது கடமை. அந்த கண்களில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கண்கள் தெரியக்கூடாத அளவுக்கு வருகின்ற பொழுது, ஒரு அறுவை சிகிச்சைக்கு செல்லும் பொழுது தான் இப்பொழுது நம்ம அந்த கண்ணினுடைய முக்கியத்துவத்தை உணர்கின்றோம். அந்த கண்ணினுடைய உள்ளுறுப்பு என்ன? லிவர். ஒவ்வொரு மனிதர்களுமே நம்ம உடலை பற்றி நன்றாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம கண்ணு நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதனுடைய உள்ளுறுப்பு லிவர் தான். லிவரில் பிரச்சனை ஏற்படும் பொழுது, லிவரில் சக்தி ஓட்டம் குறைகின்ற பொழுது, பிராண ஆற்றல் குறையும் பொழுது கண்கள் பாதிக்கப்படுகின்றன. இதுக்கு 2 வகையான காரணம் இருக்குது. நமது பழக்க வழக்கங்கள், நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகள். இப்போ தொடர்ந்து நீங்கள் இரவு முழித்து கொண்டே இருந்தீங்க, பல இரவுகள் முழித்து கொண்டே இருந்தீங்கன்னா லிவர்னுடைய தன்மை குறையும். அப்போ கண்கள் பாதிக்கப்படும். அதேபோல் தொடர்ந்து பல மணி நேரம், இன்றைக்கு நம்ம ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம், இல்லைனா கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். தொடர்ந்து பல மணி நேரங்கள், 8 மணி நேரம் 9 மணி நேரம் கூட இன்றைக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் பிராண ஆற்றல் குறைகின்றது, லிவர்னுடைய தன்மை குறைகின்றது. அப்போ இந்த 2ம் குறையும் பொழுது நமக்கு கண்கள் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அப்போ அதை சிறப்பாக இயங்க செய்வதற்கும் பிராணமுத்திரை மிக நல்ல ஒரு பலனை கொடுக்க வல்லது. இந்த பிராணமுத்திரை நம்ம சரியான அளவில் பயிற்சி பண்ணிட்டோம்னா நமது லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கும். அப்போ லிவர் நன்றாக இயங்குகின்ற பொழுது அதனுடைய வெளி உறுப்பான கண்கள் மிக அழகாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. கண் நரம்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்கின்றது. பாருங்கள், அந்த காலத்தில் கண்ணாடி போடக்கூடியவங்க அப்படின்னா 95 வயதுக்கு மேலே இல்லை 90 வயதுக்கு மேலே தான் கண்ணாடி போடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது பள்ளியில் படிக்கக்கூடிய சிறிய மாணவர்கள், 5வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் கூட கண்ணாடி போடக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ இதற்கு என்ன காரணம்? நமது உடல் உள்ளுறுப்புகளில் லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கின்றது. அப்போ இந்த சக்தி ஓட்டத்தை நன்றாக இயங்க செய்யணும். லிவர் சிறப்பாக இயங்கினா தான் இந்த உடல் இயக்கமே நன்றாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பிராணமுத்திரையை ஒவ்வொருவருமே அதனுடைய செயல்முறையை சரியாக உணர்ந்து தினமுமே பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நம்ம கண்கள் நன்றாக இயங்கும், லிவர் நன்றாக இயங்கும், நல்ல ஆழ்ந்த நித்திரையும் கிடைக்கும். நிறைய நபர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கின்றது. அந்த தூக்கம் ஏற்படுவதற்கு இந்த பிராணமுத்திரை நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றது. நம்ம உடம்பில் எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை அளிக்க வல்லது தான் இந்த பிராணமுத்திரை. பேரே பார்த்திங்கன்னா பிராண முத்திரை. உடலில் பிராணனை நன்றாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முத்திரை. நம்ம சுறுசுறுப்பு, உற்சாகம் அப்படிங்கிறது எல்லாமே நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய பிராணனை மையமாக வைத்தே தான் இருக்கின்றது. பிராணன் நன்றாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருக்கலாம். பிராணன் நன்றாக திடமாக இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே நம்ம உற்சாகமாக இருக்கலாம். அப்போ இந்த பிராண முத்திரையை ஒவ்வொருவருமே தினமுமே பயிற்சி பண்ணுங்க. இது எல்லோருக்கும் ஏற்ற ஒரு முத்திரை. இப்பொழுது இந்த முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த முத்திரை பயிற்சி பண்ணலாம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுக்கணும், மெதுவாக மூச்சை விட விடணும். இந்த மாதிரி ஒரு நிமிடம் நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியே விடுறோம். அப்போ மனம் ஒருநிலைப்படுகின்றது, மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சாந்தமாகின்றது. இப்போ இந்த முத்திரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நமது சுண்டு விரல், மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரலை வச்சுக்கணும். மற்ற 2 விரல் தரை நோக்கி இருக்கணும். சுண்டு விரல், மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரலை வச்சுருக்கிறேன். மீதி 2 விரல் தரை நோக்கி இருக்கின்றது. இது பிராணமுத்திரை. கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். பாருங்கள், நமது நெருப்பு மூலகம், நீர் மூலகம், நில மூலகம் 3ஐயும் இணைத்திருக்கிறோம். இந்த 3ம், அதாவது நெருப்பை கொண்டு நிலத்தையும் நீரையும் இணைத்துள்ளோம். இந்த மாதிரி ஒரு 2 மூலகங்கள் நெருப்போடு இணைகின்ற பொழுது நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய லிவருக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது.
லிவர் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. இந்த முதிரை முடிக்கும் பொழுது பொறுமையாக கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த முத்திரையை செய்து காண்பிக்கின்றேன். கைகளை நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். நமது மோதிர விரல், சுண்டு விரல் அதை பொறுமையாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. சில நபர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இந்த 2 விரல் சேராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு சேர்க்கும் பொழுது வலி ஏற்பட மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கையினால் நீங்கள் ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு 10 முதல் 20 முதல் 30 வினாடிகள் இந்த மாதிரி பிடிச்சிருங்க. ஒவ்வொரு கையாக பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் இந்த கை விட்டுருங்க. இப்போ இந்த கையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேராமல் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருக்கும். அப்போ நமது இந்த கையினால் இந்த 2 விரலையும் பிடிச்சிக்கணும். ஒரு 20 வினாடிகள் இல்லை 30 வினாடிகள், ஒரு 20 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேப் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் இந்த பிராண முத்திரையை செய்து பாருங்கள். சோம்பல் பெயரும், சுறுசுறுப்பு கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண் நரம்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நிறைய நபர்கள் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலை வந்துருச்சுன்னா நம்முடைய பணம் எல்லாம் வேஸ்ட்டு. அது ஒரு பக்கம். நம்ம உடலில் அவ்வளவு தொந்தரவு ஏற்படுகின்றது. மனதளவில் அதை தாங்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. இன்றைக்கு பொருளாதாரத்தில் நம்ம டயாலிசிஸ்க்கு அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதே மிக கடினமான ஒரு நிலையாக ஏற்பட்டுவிடும். யாரெல்லாம் இந்த பிராணமுத்திரை செய்கின்றீர்களோ நிச்சயமாக அந்த பிரச்சனையே வராது. நமது லிவர் மிக அற்புதமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம உடம்புக்குள்ளே யூரியா அந்த உப்பினுடைய கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும் அது கரெக்டாக இருக்கும். இதோடு சேர்த்து அடிக்கடி கூறுவது போல் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் இரவு சாப்பாடு 8 மணிக்குள் முடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. 2 மணி நேரம் கேப் இருக்கணும். நேரிலே நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பிராணமுத்திரை பயிற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு உங்கள் உடம்பில் அந்த சுரப்பிகளை நன்றாக சுரக்க செய்யும். அதேபோல் இரவு முழுக்க தொடர்ந்து கண் விழித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உடலில் உயிராற்றல் குறைகின்றது. அந்த உயிராற்றல் நன்றாக இயங்கணும் அப்படின்னா இரவு அடிக்கடி கூறுவது தான் உண்மை என்றைக்குமே கசக்கும். காரணம், இரவு 11 மணி முதல் காலை 4 மணி வரை அல்லது இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். அப்போ தான் நமது லிவருக்கு அது சக்தி கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா அந்த முத்திரை செய்யும் பொழுது இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வெறும் முத்திரை பண்ணிவிட்டேன் எனக்கு பலன் கிடைக்கல, நான் இரவு முழுக்க நான் முழித்து கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னா நிச்சயமாக பலன் கிடைக்காது. நீங்கள் இரவு அந்த நேரத்தில் நல்ல தூக்கத்துக்கு சென்று விட வேண்டும். அந்த தூக்கம் நன்றாக இருந்து இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். நேர்களே, இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. பெரியவர்கள் கூட இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருமே இரவு படுப்பதற்கு முன்பாக இந்த பிராண முத்திரையை 2 நிமிடங்கள் கண்களை மூடிடுங்க. இந்த முத்திரையில் சங்கல்பம் பண்ணிக்கோங்க, எனக்கு நிச்சயமாக இன்று இரவு நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். ஒரு 5 முதல் 10 முறை இந்த மாதிரி மனதிற்குள் சொல்லிக்கொள்ளுங்கள். படுப்பதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். 20 நாட்கள் பலனை எதிர்பார்க்காதங்க. நிச்சயமாக 20 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் நித்திரை உங்களுக்கு நன்றாக ஆழ்ந்த நித்திரை நிச்சயமாக கைகூடும். நிறைய நபர்கள் ஸ்லீப்பிங் டேப்லெட், தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டுக்கும் நம்ம உடம்புல ஒரு பக்க விளைவு இருக்கும். ஆகையினால்தான் மருத்துவரே ரொம்ப கடினமான ஒரு நிலையில் தான் அதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதேபோல் யார் போய் கடையில் மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டால் கூட தூக்க மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. காரணம், அதுக்கு அவ்வளவு பக்க விளைவு இருக்கின்றது. மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாத்திரைக்கு எவ்வளவு விளைவு இருக்குது, அந்த மாத்திரைக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. இதுவரை தூக்க மாத்திரை போட்டவர்கள் எல்லோருமே தைரியமாக உங்கள் உடலுக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி, ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது. அந்த பஞ்சபூத தன்மையில் ஏற்பட்ட மாறுபாடு தான் உங்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸாக உருவாக்கி மூளையில் பல நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணியிருக்குது. அந்த தீய பதிவுகள் உங்களுக்கு தூக்கம் செல்ல முடியாமல் உங்களை தடுக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமுமே இரவு மட்டுமல்ல, யாருக்கு தூக்கம் இல்லையோ அவர்கள் ஒரு நாளைக்கு 10 முறை இந்த முத்திரை பண்ணுங்கள். 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதேபோல் 21 நாட்கள் பலனை எதிர்பார்க்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஃபுல்லாக முதல்ல கிராஜுவலாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் மனக்கழிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். உடல் மனக்கழிவுகள் வெளியே போயிடுச்சுன்னா உடம்பில் இரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும், மூச்சோட்டம் கரெக்டாக இருக்கும், வெப்ப ஓட்டமும் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த 3மே சமமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். முதல்ல மனிதன் தன்னைத்தானே நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சிறுலை ஸ்ரீ முத்துகிருஷ்ண பரமஹம்சர், மிகப்பெரிய அற்புதமான சித்தர்கள் அவர் ஒருத்தர். வாழ்வு ஏது என நீ எறிய வன்மனதை நீ அடக்கி தாழ்வு நிலை பெற்று தனித்திருப்பாய், நாளாக நாளாக காணுவதும் தோன்றுவதும் தோற்றம் நிராமயமாய் காணுவாய் காணுவாய் காண் அப்படிங்கிறார்.
நமக்குள் இருக்கக்கூடிய வாழ்வு என்ன அப்படின்னு உணரணும்னா, தனிமையில் அமர்ந்து இந்த முத்திரையில் நீங்கள் தினமுமே அமர்ந்திருங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய 5வது உடலில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி அது வெளியே வரக்கூடிய நிலையை காண முடியும். அந்த ஆத்மசக்தியின் மூலமாக நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யலாம். நமது உடல் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க வல்லது தான் ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியை தூண்ட வல்லது தான் முத்திரைகள். அப்போ இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய 5வது உடல்னு சொல்லக்கூடிய ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை முழுமையாக பெற்று வளமாக வாழக்கூடிய நிலை இந்த முத்திரையில் கிடைக்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.